விஜய் தனக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தா பாக்குறாரு. அடிக்கடி பேசுறது பலகீனம் நினைக்கிறாரு, எப்போவாது பேசுறது பலம்னு நினைக்கிறாரு, இஷ்யூஸ்ல கருத்து சொல்லாம இருக்கிறது பலம்னு நினைக்கிறாரு. உண்மையாவே பலமா இருக்கா சார் பேசாமலே இருக்கிறது? அது உங்களுக்கு 2026 அது பலமா தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. அதனால அதுல இஷ்யூஸ் எல்லாம் கருத்து சொல்லாண்டாங்கிற எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு. அதனாலதான் மௌனமாவே இருக்காரு. ஆனா அந்த மௌனம் நீடிக்குதுன்ற பட்சத்துல மக்கள் மத்தியில அது அதிருப்தியை ஏற்படுத்தாதா? மக்கள் இன்னும் விரக்தி அடையமாட்டாங்க. பொறுத்த அளவுல 6 to 8 months பொறுத்திருப்போங்கிறது தான் ஸ்டாலினோட கருத்தும் என்னோட கருத்தும். ஸோ அதனால நம்ம விமர்சிச்சா வீஸ் போகுங்கிறதுக்காக உடனே கண்ணா பின்னாடி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம நிதானமா எப்படி பண்றாங்க என்ன பார்ப்பாங்கன்னு லாஜிக்கலா நம்ம கருத்தை முன்வைக்கலான்னு நான் பார்க்குறேன். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நான் முன்னாடி எந்த அரசையும் நான் குறை சொல்லலை, திமுக அரசையும் நான் இதுக்கெல்லாம் குறை சொல்லலை. பட் தாவேக்கா குறை சொன்னாங்க. ஸோ தாவேக்கா குறை சொன்னதுனால திமுக அவங்கள குறை சொல்லுவாங்க. அது டிட் ஃபார் டட்னு அவங்களுக்குள்ள பிளே பண்ணிக்கிடுவாங்க. என்னோட இதுக்கு உங்கள்கிட்டயே நான் பேசியிருப்பேன், ஞாபகம் இருக்குதா? இது ஒரு போர்னோ எல்லோருக்கும் கையில கிடைக்கிறதும் சமூக தகவல் தொடர்பு சாதனங்கள்ல உள்ள ரெவல்யூஷன் இதுதான் காரணம்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கு பேசிட்டு ஞாபகம் இருக்காமா? அதே கருத்தை தான் இப்போ நான் சொல்றேன். பட் அன்னைக்கு திமுக குறை சொன்ன விஜய் திமுகவின் தாக்குதலை இன்னைக்கு அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும்.